வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்கனாமிக்கோட வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். தமிழ், மேக்ஸு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வித் எந்தெந்த பாடம் நடத்தணும், லெசனில் பேஜ் என்னங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கோம்ப்பா. இந்த வாரம் நம்ம பாலிட்டி எடுத்திருக்கோம். நமக்கு பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி இதில் இருக்குப்பா. அடுத்த வாரம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம யூனிட் 4 கொடுத்துருவோம். அதோட முடியுதுப்பா. நம்ம கால்ஃபர் வர முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் வைஸாக படிக்கிறத நம்ம படித்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கால்ஃபர் வந்தோன்னா ஃபுல்லாக நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான்ப்பா எல்லாமே கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும். அதனால் கொஞ்சம் இந்த ஒரு 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் படிச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு எந்த புக்கு, எந்த லெசனு, எந்த பேஜ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எது வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to +2 புக் படித்தாலே போதும்ப்பா. ஸ்கூல் புக்கே போதும் உங்களுக்கு. நீங்கள் அவுட் சோர்ஸே போக தேவையில்லை. நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் தெளிவாக படிங்க. அதில் இருந்தே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே வந்துடும். அவுட் சோர்ஸு போகவே போகாதுப்பா. அதனால் நீங்கள் புக் மட்டும் படிங்க. இப்போ வாங்க நம்ம பாலிட்டியோட ஃபுல் வேர் டு ஸ்டடி என்னென்னு பார்க்கலாம். இது மொத்தமே நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடியில் மொத்தமே படிக்க போகிறது ஒரு 52 லெசன் மட்டும்தான்ப்பா. இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 லெசன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அந்தந்த பேஜில் ஒரு சில லெசன்லலாம் ஃபுல் லெசன் படிக்க வேண்டியது வராது. நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம பிரித்து உங்களுக்கு பழு தெரியாமல் பிரித்து உங்களுக்கு அப்படியே டெஸ்ட்டாக கொடுத்து அப்படியே உங்களை கொண்டு போய் சிலபஸை முடிக்க வச்சுருவோம்ப்பா. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் நடத்தி கொடுத்துருவோம். ஷார்ட் நோட்ஸாகவும் டெலகிராம்லேயும் கொடுத்துருவோம். அதனால் இப்போ நம்ம எந்தெந்த லெசனு, எந்தெந்த புக்கு, என்ன கிளாஸு அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு 6th புக்கு, 7th, 8th, 10th, +2 புக்கு அதில் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வர்றதை நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த 6th, 7th, 8th புக்கை பொறுத்த வரைக்கும் லெசன் எல்லாமே ரொம்ப சின்ன லெசன், குட்டி குட்டியாக தான்ப்பா இருக்கும். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா 5 பேஜ், அதான் அதிகமான பேஜாக இருக்கும். +1, 10th, +2 இதில் மட்டும்தான்ப்பா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 10th புக்கை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா +1, +2 உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படித்ததையே திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதவே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு படிக்கும்போது அப்படியே மனசில் அப்படியே நிற்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும். ஏன்னா எக்கனாமிக் நமக்கு படிக்க மறந்துக்கிட்டே இருக்கும். அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனசில் நிற்கும். ஆனால் இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படித்தீங்கன்னா ஒன்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து படித்தா கூட ஓரளவுக்கு மனசில் நிற்கும். அதனால் இதை எண்ணி பயப்பட தேவையில்லைப்பா. இப்போ நீங்கள் என்ன ஹெட்லைனு, அதுக்கு என்ன லெசனு, அந்த லெசனில் போய் இந்த ஹெட்லைனுக்குரியதை மட்டும் படிங்க. அது மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முகவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகவுரை என்ன இருக்குன்னா 10th நமக்கு சோசியல் புக்கில் இருக்குது, 11th புக்லையும் 12th புக்லையும் இருக்குப்பா. இந்த 11th புக்லையும் 12th புக்லையும் நீங்கள் முகவுரை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிங்க போதும். அடுத்து அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் 6th புக்கில் இருக்குது. 6th புக்கில் பன்முகத்தன்மையினை அறிவோங்கும் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற 2லையுமே அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்றிய, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது +2 புக்கில் தான்ப்பா இருக்குது. வேறு எதுலேயுமே இல்லை. +1, 10th, 6th to +1 வரைக்கும் எந்த புக்லையும் இல்லை. +2ல் ஒரே ஒரு லெசனில் மட்டும்தான் இது இருக்குது. அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடு, இது எல்லாமே சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அரசியல் அமைப்பில் நம்ம 10th புக்கு படிச்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம திரும்ப 10th புக் கொடுத்தது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா இதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம 10th புக் கொடுத்துருக்கோம். 8th, 9th உங்களுக்கு குட்டி குட்டி லெசனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஏற்கனவே +1 குடியுரிமை கொஞ்சம் படிச்சிருப்போம். அப்போ அதில் ஏற்கனவே நமக்கு பாதி இது அதில் பகுதி 1 பாதி படிச்சிருப்போம். இது பகுதி 2 தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் பாதி லெசன் போயிடும். அதில் நீங்கள் பாதி படித்தா போதும். இந்த மாதிரி நீங்கள் தலைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து படித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக சிலபஸை கவர் பண்ணிடலாம்ப்பா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணியும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இந்த ஒன்றிய நிர்வாகத்தில் உங்களுக்கு 10th புக்கில் மத்திய அரசு, மாநில அரசு நீங்கள் படித்தாலே ஒரு 55லேருந்து ஒரு 75 வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிரும். ஏன்னா அதுவே தேவையான கண்டென்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் டூவில் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குது. இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பிலே ப்ளஸ் டூவில் வந்து ஒரு பாதி புக் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் கொஞ்சம் படித்தாவே போதுமானதாக இருக்கும். அப்புறம் 8th 9th பாருங்கள், அரசாங்கத்தின் வகைகள், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறது 8th 9th பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் ஒரு 8 பேஜ் வரைக்கும் போகும். அதை ரொம்ப எளிமையாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் டூலையும் 10thலையும் இருக்கிறது வந்து அந்த மறுபடியும் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நிர்வாகம் அப்படின்னு இந்த ப்ளஸ் டூவில் இருக்கிறது வந்து இந்த 10thல் நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு படிச்சிங்க பார்த்தீங்களா, அதை இதில் கொஞ்சம் விரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த லெசன் ரொம்ப எளிமையாக தான்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பும் ஊரக நகர்ப்புறம்ங்கிறது 6th லெசனில் இருக்குது. அடுத்து 9th வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. 11th இருக்க இந்த உள்ளாட்சி அரசாங்கங்களை படிச்சுட்டிங்கன்னா இந்த 6thலையும் 9thலையும் இருக்கிறத நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டாட்சி, மத்திய மாநில உறவுகள். அந்த மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது வந்து +1 +2 புக்குக்கு போனாதான்ப்பா அந்த இதில் டீட்டெயிலாக நமக்கு கிளியராக புரிகிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் வந்து அவ்வளோ கிளியராக பிரித்து கொடுக்கல. அதனால் நீங்கள் இந்த ஹெட்லைனுக்கு மட்டும் நீங்கள் +1 +2 வந்துருங்க, படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமூக அறிவியலில் மக்களாட்சிங்கிறது வந்து சமூக அறிவியல் 6th இருக்குது, டேர்ம் 3ல் இருக்குது. 7th டேர்ம் 1ல் வந்து அரசியல் கட்சிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் நீதித்துறை பற்றி படிக்கணும்னா அது 8th சமூக அறிவியலில் இருக்குது. அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி படிக்கணும்னா 9th சோசியல் சயின்ஸில் இருக்குது. சரிங்களா? இப்படி உங்களுக்கு ஒரு ஹெட்டுக்கும் எந்த கிளாஸு, என்ன சப்ஜெக்டு, அந்த பாடத்துக்கு பேர் என்ன, அந்த பாடம் வந்து எத்தனாவது லெசனாக இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம்ப்பா. அதனால் நீங்கள் உங்களோட வேலை, நீங்கள் அந்த புக்கை எடுக்க போகிறீங்க, அந்த என்ன ஸ்கூல் புக்குன்னு பார்க்க போகிறீங்க. இப்போ 9th புக்காக எடுக்க போகிறீங்க. என்னது 2வது லெசனா? 2வது லெசன் என்னது? தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா இந்திய தேசிய நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஹெட்டு மட்டும் இந்த லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக பிரித்து கொடுத்துருக்கோம்ப்பா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் வந்து 7th புக்கில் சமத்துவம்ங்கிற லெசன் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருப்போம். அதில் வந்து நீங்கள் இங்கே ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு வந்து அதே சமத்துவம் புக்கில் தான் இருக்கும். அப்போ இந்த நீங்கள் டேர்ம் 3 முடிச்சிங்கன்னா இந்த 2 சிலபஸில் கொடுத்துருக்கேன் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மனித உரிமைகள்ங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. 8th வந்து மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மனித உரிமைகள் பற்றி என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். 9th வந்து மனித உரிமைகள்னே ஒரு லெசன் இருக்கும். அது இந்த 8th லெசனோட கண்டினியூட்டி மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு மனித உரிமைகளில் வேறு எந்த அவுட் சோர்ஸுமே நீங்கள் பார்க்க தேவையில்லைப்பா. ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறதுனால அவங்க புக்கை விட்டு வெளியில் அவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமே உங்களுக்கு கம்மியான லெசன்ஸ் தான்ப்பா இருக்கும். இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து கண்டென்ட் லெசன் தான் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். படித்ததே நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாலிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியான ஜாலியான சப்ஜெக்ட்ப்பா படிக்கிறதுக்கு. இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி தான். வேறு ஏதாவது டவுட்டு, சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை வேறு எப்படியாவது உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.